ஆண் இனமே அழியப் போகிற நேரம் வந்துவிட்டது. ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்ட ஆய்வறிக்கை மனித இனத்துக்கே அபாய சங்கம் ஒழிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது என்னன்னா, ஒரு பாலினத்தை குறிக்கிறதுக்கு XY குரோமோசோம்னு சொல்லுவாங்க. அதாவது XX குரோமோசோம் இருந்தால் அது பெண், XY குரோமோசோம்கள் இருந்தால் அது ஆண். ஆனால் இந்த Y குரோமோசோம் தான் ஒரு ஆணை பாலினத்தை தீர்மானிக்குது. அந்த Y குரோமோசோம் இப்போது அழிய ஆரம்பிச்சிருக்கிறதா நம்ம ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. பேராசிரியர் ஜென்னி கிரெக்ஸ் கூறுறது என்னன்னா, அதாவது 166 மில்லியன் ஆண்டுகளில் Y குரோமோசோமானது 900ங்கிற எண்ணிக்கையில் இருந்து 55 ஏற்கனவே குறைஞ்சிருச்சு. அதாவது ஒவ்வொரு 10 லட்சம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை 5 குரோமோசோம்கள எண்ணிக்கை அழிஞ்சிட்டு வருது. இப்படியே போனால் இன்னும் 11 மில்லியன் ஆண்டுகளில் பூமியில் Y குரோமோசோம்களே இருக்காது. இப்படி Y குரோமோசோம்களே இல்லைன்னா ஆணினம் பிறக்க வாய்ப்பே இல்லை. இது மனித குலத்துக்கே அடிக்கிற ஒரு ஆபத்தான அபாய சங்கனே சொல்லலாம். சரி, இதை மீறி இதுக்கு வேற வழி இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் ஆய்வுதல்ல ஸ்பெனிங்கிற ஒரு வகை எலியில் நடந்த மரபணு மாற்றம் குறித்து ஒரு பெரிய ஆய்வு கட்டுரையை வெளியிட்டிருந்தாங்க. அதில் அந்த எலி இந்த Y குரோமோசோம் அழிஞ்சிருந்தாலும் அந்த Yக்கு பதிலாக மரபணு மாற்றம் அடைஞ்சு வேற ஒரு குரோமோசோமுக்கு பரிணாமம் பெறுது. அதனால அந்த இனம் இப்போவும் அழியாமல் இருக்கு. அந்த மாதிரியான ஏதாவது ஒரு மாற்றம் மனித இனத்தில் நடந்தால் மட்டும் இந்த ஆண்களோட எண்ணிக்கை காப்பாற்றப்படும். இல்லைன்னா ஆண்கள் இல்லைன்னா பெண்களும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. 11 லட்சம் ஆண்டுகளுக்கு பின்னாடி மனிதனம் இருக்குமா என்பது இப்போதைக்கு கேள்விக்குறிதான். இதில் ஏதாவது பரிணாம வளர்ச்சி நடந்து நம்மளோட மரபணுள்ள மாற்றங்கள் நடந்தால் மட்டும் இந்த மனித இனம் காப்பாற்றப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.